2022ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப தமிழ் சினிமாவில் இருக்க ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட கமெண்ட் என்னவா இருக்கும்னா, சுப் படத்துல வரா மாதிரி அடுத்து நீதான்னு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட பேரு சுப். 1000 Days 1000 மூவி சேலஞ்சில் இன்னைக்கு 85வது நாள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றாங்களே, நல்ல படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு எவனா சொன்னாலும், நல்லா இல்லாத படத்தை பார்த்து இந்த படம் நல்லா இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு ரிவ்யூவர் சொன்னா, அவங்க எப்படி ரிவ்யூ எழுதுறாங்களோ அதே மாதிரி அந்த ரிவ்யூல இருக்க பேட்டர்ன் மாதிரி கொலைகளை பண்ணிக்கிட்டு வரான் ஒரு சைக்கோ. இந்த கொலைகாரன் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுல இந்த படம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. நம்ம கொலைகாரன் யாரு? துல்கர் சல்மான் தான். படத்தை ஒரு பூக்கடை வச்சிருப்பாரு. ரொம்பவே அழகான விஷுவல்ஸ். அந்த பூவை எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்ல, பால்கி அவர் தான். இந்த படத்துல ஒரு ரிவ்யூவர் வந்து ஒரு ரிவ்யூ எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன் த ட்ராக் அவுட் சைடு அப்படி இப்படின்ட்டு. அந்த ரிவ்யூக்கு நம்ம ஆள் இடுப்பு கீழே வெட்டி காலில் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் உடம்பு எல்லாத்தையும் ஒரு பக்கமும் வச்சிருவாரு. இந்த மாதிரி இந்த சைக்கோ கொஞ்சம் கொடூரமானதுதான். இதெல்லாம் ஏன் இவன் பண்றான் அப்படின்ற ஒரு ஃபிளாஷ்பேக் எடுத்துட்டு போவாங்க. அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அது போக வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ற சீன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு டைம் உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து ZEE5ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கப்பா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.